ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/3/2026 ஸ்ரீசக்தி SS 512க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு அதோட நம்ம ABC போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திக்கு பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 202 நம்மளோட ABC போர்டு, ஃபுல் போர்டில் 307202. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 420 ABC போர்டு, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 596 ABC போர்டுன்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5D சீபோர்டோட 2442 சொல்லிட்டு 2 டைம் ஒன்ஸ் வந்து மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 712லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 619. ஸோ நம்மளுக்கு தேவை 5Dயும் சி போர்டுங்கிறதுனால இதில் 5D வந்து நம்மளுக்கு வந்து 1, இங்கே சி வந்து நம்மளுக்கு 2, இதோட நம்ம 4 கூட்ட போகிறோம். அதாவது 4 + 1 = 5. அதே மாதிரி 2 + 2 = 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 712க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ இந்த 712க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 985. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 5D அதோட சி போர்டோட 4224 சொல்லிட்டு நம்ம 2 டைம் ஒன்ஸு மாற்றி கூட்டுறோம். இப்போ 985க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 595. நம்மளுக்கு தேவை இங்கே 5D, இங்கே நம்மளுக்கு சி போர்டு தான். இதோட நம்ம இங்கே 42 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 + 4 = 3, 5 + 2 = 7. அப்போ 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 985க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 7. இப்போ இந்த 985க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 647. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கணும்பா. ஸோ 4-2 ஃபார்மெட்டு, 4-2 ஃபார்மெட்டு 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்மளுக்கு 2-4ங்கிற ஃபார்மெட்டு மாறும். அது இந்த ட்ராவில் நம்ம மாற்ற போகிறோம். 647 இருக்குது, ஃபுல் போர்டில் 543 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 4ம், இங்கே நம்மளுக்கு வந்து சியில் 7ம். இப்போ இதோட நம்ம கூட்ட போகிறோம் 24. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் நண்பா. இப்போ இதை கூட்டிடலாம். 4 இருக்குது. ஸோ 4 + 2 = 6. இங்கே 7 இருக்குது. 7 + 4 = 1. அப்போ 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 647க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 647க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 596. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா ஆச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கணும்பா. இப்போ அடுத்த ட்ரா நம்ம 42ங்கிற ஃபார்மெட்டுக்கு போகிறோம். 596 ஃபுல் போர்டில் 765. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 6ம், இங்கே நம்மளுக்கு 6ம். இதோட நம்ம 42 கூட்ட போகிறோம். அதாவது 6 + 4 = 0, 6 + 2 = 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 596க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 8. இப்போ இந்த 596க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா பார்த்துட்டோம்ப்பா. கண்டினியூஸாக போர்டு மாறாமல் நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது.
ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் ஒரு ட்ரா எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். 4-2-0 ஃபுல் போர்டில் வந்து 2-4 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே உள்ள 2வும் இங்கே உள்ள 0வும். இந்த ட்ரா நம்மளுக்கு 4-2 இருக்குது. அப்போ 2 + 4 = 6, 0 + 2 = 2. அப்போது 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 4-0க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ இந்த 4-0க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2-0-2 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2-2 நண்பா. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச அதே மெத்தட் தான் நண்பா. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. போர்டு மாறாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கிடச்சிக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இந்த 2-0-2 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா ரிசல்ட் கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2-0-2 இருக்குது. ஃபுல் போர்டில் 3-0-7 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 5Dயில் 0வும் சி போர்டில் 2வும் தான். இந்த ட்ரா நம்மளுக்கு 2-4 இருக்குது. ஏன்னா 2 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடும். அப்போ இங்கே 0 + 2 = 2. இங்கே 2 இருக்குது. 2 + 4 = 6. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு 2-6 தான் கிடச்சிச்சு. இந்த ட்ராலையும் நம்மளுக்கு 2-6 தான் கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு வந்து 6 அல்லது 2 இருக்குது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 2 அல்லது 6. 2 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு நண்பா. இது ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து 6-2க்கு 2 டபுள் அடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 2-6 தான் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து 2 வருமா அல்லது 6 வருமாங்கிறது உங்களோட கெஸ்ஸிங்கை பொறுத்தது. ஸோ இந்த ஃபார்முலா படி 2 அல்லது 6ன்னு நம்மளோட கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டு அதோட நம்ம வந்து ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இப்போ 2 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 6 இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் அல்லது ஆல் போர்டில் ஹிட் ஆனால் நம்மளுக்கான பிசி நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு நண்பா அந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. போர்டு மாறாமல் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கான சி போர்டு நம்பர்ஸாக அதாவது பிசி போர்டு நம்பர்ஸாக 960616 இருக்குது. அதுக்கப்புறமா 8292 அதோட 02ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்முலா படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு 2-6க்கு நம்மளுக்கு வந்து 2-2-2 அடிச்சிருந்தாங்க. இந்த ட்ராலையும் நம்மளுக்கு 2-6 தான் கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுடைய டெஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கெஸ்ஸிங் நம்மளுக்கு இந்த பிசியோடு நிற்கும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு 2-2-6ன்னு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதோட இன்னும் ஒரே ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2-6 ரெண்டையும் ஒரே இதாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி நம்பர்ஸ் வந்து இறங்கும்போது நம்மளுக்கு அதுலேருந்து டபுள் எடுப்பாங்க. அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் புரியுதுன்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சி போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி. ஆனால் ஒரே ஃபார்மேட்டை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு சில நாள் ஃபெயில்ட் ஆனாலும் நம்மளுக்கு பல நாள் நல்ல வின்னிங் தான் கிடைக்கும். இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு போர்டோடு சேர்த்து பெய்ட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/3/2026 ஸ்ரீசக்தி SS 512க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதுலேயும் நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.